நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு மந்த்லி க்ளோசிங் முடிஞ்சிடுச்சு. 30th ஜனவரி க்ளோசிங் டேட்டா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். RSI 45.51 வந்திருக்கு. அதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 35லேருந்து அந்த 45 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. 3 நாள் நல்ல ரேலி வந்தும் RSI அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஈவன் 50 கூட பிரேக் பண்ண முடியல. 50ன்றது ஒரு மிட் லெவல், அதையும் இன்னும் பிரேக் பண்ண முடியல. மூவிங் ஆவரேஜ் 10க்கு அபோவ் தான், மேலே தான் நிஃப்டி இருக்குது. அது ஒரு குட் சைன். ஓகே, ஓவரால் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு மூவிங் ஆவரேஜ் 10 வந்து ஒரு 33 கம்பெனிஸ் அதுக்கு மேலே இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 20 வந்து 27 அண்ட் அபோவ் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் சைன். பட் இது வந்து கண்டிப்பாக இந்த ஸ்லைட் நல்ல சைனே கிடையாது. பிகாஸ் FIS கண்டினியூஸாக விற்றுட்ருக்காங்க. 4582 crores விற்றுருக்காங்க. டிஎஸ் இஸ் பாட் 2165 crores. இது ஏதோ இந்த 2025 ஒரு மாதிரி மார்க்கெட் தப்பிச்சிட்ருக்கு. இவ்வளோலாம் FISலாம் இதோட ரொம்ப கம்மியாக தான் விற்றாங்க. அதுக்கே 2008 மார்க்கெட் வேறு ரேஞ்சில் கீழே போயிருந்தது. பட் இவ்வளோ விற்கிறாங்க. பட் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் மார்க்கெட் ஓரளவுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய கிராஷ் ஆகாமல் அப்படியே சமாளிச்சிட்ருக்கு. பட் இன்னமும் கன்டினியூஸாக விற்றுட்ருக்காங்க. இது பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏதாவது மாறுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். F&O ஓப்பன் பொசிஷன் இன்னைக்கு பப்ளிக் பழையபடி பைக் வந்துட்டாங்க. 2 நாள் பையை பார்த்துட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3ஆவது நாள் துள்ளி குதிச்சு பைக் வந்திருக்கிறாங்க. பட் ப்ரோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக செல்லிங்க்கு வந்திருக்காங்க. இதை கிளியராக பார்க்கலாம் நீங்கள். ப்ரோவும் FISம் ஃபுல்லாக செல்லிங்கில் இருக்காங்க. பப்ளிக் ஃபுல் பைக்கு இன்றைக்கி தலையில் கட்டியிருக்காங்க. பட் இந்த ஒரு நாள் டேட்டா மட்டும் நம்ம கொஞ்சம் இக்னோர் பண்ணலாம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இக்னோர்னால் அதாவது கொஞ்சம் ஒரு 50-50 எடுத்துக்கலாம். பிகாஸ் இது க்ளோசிங் F&Oவோட க்ளோசிங் டே. அதனால் நிறைய ஓப்பன் பொசிஷன்ஸ் நிறைய க்ளோஸ் ஆகி ஒரு வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் நாளைக்கு நமக்கு இன்னும் கிளியராக தெரியும். நாளைக்கும் இந்த பப்ளிக் கண்டினியூ ஆகுது அப்படின்னா தென் இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் ரிஸ்கி ஆன் பட்ஜெட் டே அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். பட் இந்த டேட்டா பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா நீங்கள் வந்து கிளியராக வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டேட்டா மட்டும் இல்லை, இந்த டேட்டா நீங்கள் கண்டினியூஸாக இதை பார்த்தீங்கன்னா முன்ன நாள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் இதையும் கனெக்ட் பண்ண தெரிஞ்சுதுன்னா நீங்கள் நிறையா வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 2011 இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி பார்க்குறதுன்றதை சொல்லி கொடுத்ததே ஆக்சுவலாக நான் தான். பல பேர் என்கிட்டேருந்து அந்த டைமில் அதை கற்றுக்கிட்டு போயிட்டு இன்றைக்கி அது வந்து சில பெரிய பெரிய கம்பெனிஸே அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்ஸை வந்து ஒரு அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்ஸோடு சேர்த்தே நிறையா இருக்குது. ஃப்ரீயாகவும் சில இதெல்லாம் இருக்குது. பட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பைரி டேக்கு அடுத்து வர ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே எப்படி மூவ் ஆகுதுன்றதை மட்டும் நீங்கள் பார்க்கறதுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்து அந்த இன்ட்ராடேயில் கேஷ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டில் 23,000 இருக்குது. பட் காலில் பாருங்கள் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,000 இருக்குது. இப்போது அதான் அந்த கால் ரொம்ப பயப்படுறாங்கன்றது கிளியராக தெரியுது. ரொம்ப தள்ளி போயிருக்காங்க கால். பட் இங்கேயும் தேர்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டு வந்து 22,000 இருக்குது. பட் இது பட்ஜெட்டு பேஸ் பண்ணி இருக்குது. 1ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது தான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம். பட் ஆஸ் ஆஃப் நோ ஹையஸ்ட் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் 23,000. ஹையஸ்ட் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் 24,000. இந்தியா விக்ஸ் இன்றைக்கி அருமையாக குறைஞ்சிருக்கு 17.39. நம்ம நேற்று பேசினோம் இன்றைக்கி சைட்வேஸாக இருக்கும்ன்ட்டு. இந்தியா விக்ஸ் 18.64லலாம் சைட்வேஸில் இருக்கணும்னு சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான டிசிஷன் தான் அது. பட் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக நடந்தது. இன்றைக்கி செல்லிங்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்தது. அது விக்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. பட்ஜெட்டுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி விக்ஸு குறைஞ்சிருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சப்போர்ட் இது நம்ம பேசினது தான். 22,750லேருந்து 22,790 இருக்கும்னு பேசியிருந்தோம். ஸோ 22,786லேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் ஆஃப் நவ் கிடச்சிருக்கு. பட் இது ஒரு நாள் தான். நாளைக்கு முடிஞ்ச உடனே February சப்போர்ட்டு கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும். நிஃப்டி 50 ஸ்டாக் சாகாவோட வியூ வந்து புல் ஒரு 36 இருக்குது. பேர் ஒன்றுமே இல்லை, ரொம்ப கம்மியாகிடுச்சு. 3 தான் இருக்குது. நியூட்ரல் 7 இருக்குது. நியூட்ரல் 11 இருக்குது. இது பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வியூ. ஓகே, இதுதான் நம்ம நேற்று வந்து கொடுத்தோம். இன்வர்ஷன் சார்ட்டும் ஒரிஜினல் சார்ட்டையும் கொடுத்தோம். அப்படியே ஒரிஜினல் சார்ட் மாதிரி இது நடந்திருக்கும்.
நான் சொல்லியிருப்பேன் மேக்ஸிமம் சைட்வேஸ் தான் இருக்கும்னு. நிறையா பேர் நாளைக்கு வந்து அதாவது இன்னைக்கு நடந்த சுச்சுவேஷன் எக்ஸ்பைரி வந்து ஒரு 5 எக்ஸ்பைரி இருக்குது, வாலட்டிலிட்டி இருக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா விக்ஸும் அவ்வளோ பெருசாக இருந்தது. அது அவங்க தப்பு கிடையாது. விக்ஸ் அவ்வளோ பெருசாக இருந்தது, அந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தோம் சைட்வேஸ் தான் இருக்கும்ன்ட்டு. இன்றைக்கி ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ரெடி டீசென்ட் மணி ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஹோப் இந்த இந்த வச்சு ஆப்ஷன் ரைட் பண்ணவங்க கேஷ் பண்ணியிருப்பாங்க. பையர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அவாய்ட் பண்ணியிருந்தாலும் தப்பிச்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இதை பற்றி நம்ம நேற்று ரொம்ப டீட்டெயிலாக பேசணும். ஓகே, இனிமே வந்து நம்ம வியூ கொடுக்க முடியாத சூழ்நிலையை செபி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. செபி வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, லைவ் சார்ட்டை வச்சு எதுவும் காமிக்கக்கூடாது. ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்தது வேணால் காமிக்கலாம். ஓகே, என்ன இதை வந்து பை பண்ணலாம், இது செல் பண்ணலாம், எப்படி இருக்கும்ன்றதை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மூவிங் ஃபர்தர் இனிமேல் இந்த மாதிரி காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, செபி இந்த ரூல் போடுறது நல்லது தான். இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நிறையா பேர் இருக்காங்க இந்த லைனில். இதில் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, ஜெனுனாக இருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஜெனுனாக இருக்கவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஓகே. நான் அதனால ஒன்றும் இது கிடையாது. அது ஆனால் பட் என்ன ஒன்றுனா, இப்போ இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எம்பிஏ ஃபினான்ஸ். ஓகே, நான் கேஷ் மார்க்கெட் சர்டிஃபைட். நான் வந்து டெரிவேட்டிவ் மாடியூல் வந்து சர்டிஃபைட். எல்லாம் செபியோட கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸில் ஐ எம் சர்டிஃபைட். நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து கரன்சி டெரிவேட்டிவ்ஸ்லையும் ஐ எம் சர்டிஃபைட். தென் ஐ எம் ரிசர்ச் அனலிஸ்ட்லேயும் ஐ எம் சர்டிஃபைட். எல்லாமே செபி கண்டக்ட் பண்ணுறதுல எழுதி நான் பாஸ் பண்ணி ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரியும். ஆஃபீஸில் சர்டிஃபிகேட்டோடு இருக்குது. நான் இந்த சர்டிஃபிகேட் வச்சு ஒன்றும் இல்லை, நான் ரிஜிஸ்டர் பண்ணணும், அவ்வளோதான். ரிஜிஸ்டர்ன்றது என்ன? இப்போ ஃபினான்ஸுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஏஎம்எல் கைட்லைன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆன்டி மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏஎம்எல் கைட்லைன்ஸ் இது பண்ணணும். அந்த சர்டிஃபைட் ஆனது மட்டும் பார்த்தாம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது என் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணால் நானும் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகிடுவாங்க. ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஓகே, அது வந்து வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி சர்டிஃபைட். அது வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் தான், அது பண்ணி வாங்கலாம். பட் அதை பண்ணி வாங்கினா என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய பர்சனல் கேஷ் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்போ என் ஃபேமிலி மெம்பர் அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன், பட் அதில் வந்து நான் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ எனக்கு. ஏன்னா அதுதான் என்னுடைய மேஜர் இன்கம். ஓகே, ஸோ இப்போ அந்த அந்த இன்கம் விட்டு நான் இது எப்படி வருது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதெல்லாம் வந்து நான் மூவிங் ஃபர்தர் கண்டிப்பாக யோசிக்கணும் என்ன பண்ணுறதுன்றத. அது அது அந்த ஒரு இஷ்யூனால தான் நான் வந்து ஐ எம் ரிசர்ச் அனலிஸ்ட்டு, ஐ எம் சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட்டு. ஓகே, அதை வந்து ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் மட்டும்தான் பண்ணணும். அது நான் பண்ணாமல் இருக்கேன். அது என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம். நான் ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம், கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க, எப்படி பண்ணுறதுன்றத பார்க்குறேன். தென் என்னுடைய கேள்வி வந்து, ஈவன் நம்ம வந்து இப்போது மார்க்கெட்டில் எப்படி இருக்கிறத பார்க்குறோன்னா, இப்போது நான் வந்து செபி சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிஸ்ட்டு. அதனால் நான் படிச்சிருக்கேன் அதை. அதில் கிளியராக என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் தான் கொடுக்கணும் ஒரு கிளைண்ட்டுக்கு. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து அதோட ரிப்போர்ட்டை சொல்லணும். அது இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கு, இவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த மாதிரி டெவலப் ஆகிற சான்சஸ் இருக்குது, அவங்க வந்து இந்த இந்த மாதிரி கமெண்ட்ரி சொல்லியிருக்காங்க, இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம ஒரு ஒரு கிளியர் ரிப்போர்ட் கொடுக்கணும், ரிசர்ச் ரிப்போர்ட்டு. அதை கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும். கிளைண்ட் வந்து அதை டிசைட் பண்ணிக்குவாங்க, வாங்கட்டுமா வேணாமான்றதை அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், இன்றைக்கி இங்கே நம்ம ஊரில் இருக்க ரிசர்ச் அனலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, நான் வந்து நிஃப்டியில் வந்து 20 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், 10 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், 30 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் படித்தது வேறு. படித்தது ரிசர்ச் அனலிஸ்ட்டு. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் தான் கொடுக்கணுமே தவிர, இன்ட்ராடேலாம் விற்கணும்னு சொல்லிலாம் எந்த புக்லேயும் இல்லை. நான் படித்து பாஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஸ்டின்ஸில் எதுவுமே அந்த மாதிரி இல்லை. பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு லேடி வந்து டெய்லி வந்து 20 லட்சம் ப்ராஃபிட் பண்ணுறேன், 30 லட்சம் ப்ராஃபிட் பண்ணுறேன்னு எல்லாமே ஃபேக்கு. சும்மா ஃபேக்காக வந்து ஒரு இதை ரெடி பண்ணி பவர் பாயிண்டில் ப்ரெசன்டேஷன் மாதிரி ரெடி பண்ணி அதே மாதிரி பண்ணி நான் இவ்வளோ பண்ணுறேன் அவ்வளோ பண்ணுறேன்னு வந்துட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகிட்டேன், என்கிட்ட எல்லாம் நான் வந்து ஆப்ஷன்ஸ் நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்ல, என்கிட்ட எல்லாம் வாங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, 4000 மாதத்துக்கு வாங்கிட்டு ஆப்ஷன்ஸ் பையிங் கால்லாம் கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி 10 பாயிண்ட் கிடைக்கும், 5 பாயிண்ட் கிடைக்கும்ன்ட்டு. ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கும் ஆப்ஷன் பையிங் வந்து ரெக்கமெண்டேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இதெல்லாம் செபி வந்து கிளியர் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் பேர்லேயே தெரியுது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். அவங்களுக்கும் இன்ட்ராடே கால்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இன்ட்ராடே கால்ஸில் அவங்க வந்து எனக்கு ஒரு 2000 கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன், நிஃப்டியில் வந்து 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் கால் தரேன். இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், நான் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், உங்களுக்கும் இன்ட்ராடேக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது வந்து செபியே அதை பற்றி கேட்கவே மாட்டுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்னா அவங்களுடைய வேலை என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணுறது தானே. அவங்களுக்கும் இன்ட்ராடேயில் ஆப்ஷன் செல்லிங்க்கு பையிங்க்கு என்ன வேலை இருக்குது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு நிறையா இருக்குது. இதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த டிசிஷன்ஸ். எனக்கு நான் சர்டிஃபைடு, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமான்றது டிசைட் பண்ணணும். பட் அது வரைக்கும் என்னால் நெக்ஸ்ட் டே என்ன நடக்க போகுது, என்ன வியூ, இது வாங்கிக்கோங்க விற்றுக்கோங்கன்றதை சொல்ல முடியாது. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவுக்கு நாலேஜ் கொடுக்குறேன். அந்த நாலேஜை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இப்போ அந்த நான் ஒரு அந்த மூவிங் ஆவரேஜோ ஆர்எஸ்ஐயோ நான் வந்து இந்த எஃப்ஐஎஸ் பப்ளிக் என்ன பண்ணுறாங்கன்றதை வச்சு நீங்கள் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு அது பையிங் மோட் தான் இருக்குன்றதை உங்களுக்கு கிளியராக வந்து அது தெரியும். பட் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன். ஏன்னா 2025 நிறையா கைட் பண்ணணுன்ற எய்மில் இருந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத இது தலைவலி ஆக்சுவலாக. பட் ஐ வில் டிசைட் வாட் டு டூன்றதை நான் உங்களுக்கு கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கிறவங்க இதை கேளுங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதை 2x வந்து கேட்டு பாருங்கள். ஓகே, நிஃப்டி பியூ வேல்யூவேஷன் 21.12 இன்னும் ஒரு ஸ்டில் டீசென்ட் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.